அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் அருமையான கிருபையும் நமக்கெல்லாம் சேரட்டுமாக. பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நம்மளை எல்லாத்துக்குமே தேவையான ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த காணொளியில் நான் கிடைக்கும் என நம்புகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விதமான கேள்வி, அந்த கேள்வி தான் இன்னைக்கு நம்ம பல பேருடைய கேள்வியாக இருக்கின்றது. அதுக்கு ரசூல்லா ஒரு அழகான பதிலையும் தந்தார்கள். என்ன கேட்டாக என்ன ரசூல்லா பதில் கொடுத்தார்கள், அந்த பதிலில் நமக்கான என்ன தீர்வு இருக்கின்றது அப்படின்னு தான் இந்த காணொளி முழுமையாக நாம் பார்க்க போகின்றோம். முழுமையாக நீங்கள் கடைசி வரை பாருங்கள், நிச்சயமாக இது சிறந்த பலன் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு வறுமை, கஷ்டம், பல்வேறு விதமான பொருளாதார நெருக்கடி இன்றைக்கி பலதரப்பட்ட மக்களிடத்தில் அவங்களுடைய அந்தஸ்துக்கு தக்கவாறு இருக்குது. சாதாரணமாக அன்றாடம் உழைக்கக்கூடியவருக்கும் ஒரு விதமான பொருளாதார நெருக்கடி என்றால், மாதம் மாதம் ஊதியம் வாங்கக்கூடியவருக்கு வேறு விதமான நெருக்கடி, சின்ன முதலீட்டில் சின்ன வியாபாரம் செய்யக்கூடியவருக்கு ஒரு விதமான பொருளாதார நெருக்கடி என்றால், பெரிய பெரிய முதல்கள் போட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நபருக்கு வேறு விதமான நெருக்கடிகள். ஆக மொத்தத்தில் நம்மில் பல பேருக்கு பொருளாதார நெருக்கடியும் பல சமயங்கள் வறுமையுடைய அந்த நிலைக்கு போகக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. அதிலிருந்து சீக்கிரமாக வெளியே வருவதற்கு ஒரு வழி, அதுக்கடுத்து என்ன தொட்டாலும் ஏதாவது ஒரு சோதனை நமக்கு வருகின்றது. அது மருத்துவ செலவாகவோ அல்லது வேறு எதாவது துவங்கக்கூடிய தொழில் நஷ்டப்பட்டு போகின்றது, அல்லது ஏமாற்றப்பட்டு போகின்றது, அல்லது பயணித்து கொண்டிருக்கும்போது திடீரென்று ஏதாவது ஆபத்து அல்லது விபத்து, பெரிய பெரிய மருத்துவ செலவுகள், இந்த மாதிரி சோதனைகள், இந்த மாதிரி ஆபத்துகள், இதிலிருந்து நாம் எப்படி வெளியே வருவது, அல்லது நம்மளை எப்படி இதிலிருந்து போய் விழுந்து விடாமல் அளவுக்கு நம்மை பாதுகாத்து கொள்வது, இதுதான் இன்றைக்கு நம்ம இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆவலாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வருகின்றார். ஹஜ்ரத் சையதுனா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிப்பு செய்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்தார். கேட்டார், யா ரசூலல்லாஹ், கடுமையான ஏழ்மையின் பொருளாதார நெருக்கடியில் வறுமையில் நான் இருக்கின்றேன், ஏதாவது எனக்கு வழி சொல்லுங்கள். இந்த நெருக்கடியிலிருந்து நான் வெளியே வரணும், இந்த பண கஷ்டத்திலிருந்து வெளியே வரணும். இன்றைக்கு பல நபர்கள் பண கஷ்டத்தில் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் சில நேரங்களில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழலுக்கு போய்விடுகிறார்கள். போய்விடுகின்றார்கள். அப்போது ஒரு பொருளாதார நெருக்கடி வருகின்றது. அது தொழிலில் அல்லது குடும்பத்தில் அல்லது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அல்லது எதிர்கால திட்டத்தில் வைத்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் வருதுன்னா நம்ம கொஞ்சம் நிதானிக்கணும். அல்லாஹ்விடத்தில் அதிலிருந்து வெளியேறக்கூடிய மிக சிறந்த வழிகளை தேட வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழிகாட்டுதல் என்ன நடந்ததை பார்க்க வேண்டும். பாருங்கள், அந்த சஹாபி கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், கடுமையான பொருளாதார நெருக்கடி சிக்கி இருக்கின்றேன், மட்டுமல்ல வறுமையின் வாசலுக்கே நான் வந்துவிட்டேன், ஏழ்மை வாசலுக்கே வந்துவிட்டேன், என்ன செய்வது, ஏதாவது வழி சொல்லுங்கள் என்று கேட்டு நிற்கின்றார். அவன் நின்றுட்டு இருக்கும்போது இன்னொருத்தவர் பக்கத்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், கடுமையான சோதனை எனக்கு, ஆபத்து ஒன்றன் பின் ஒன்றாக, ஒன்று போச்சுன்னா ஒன்று போச்சுன்னா இன்னொன்று. பொருளாதாரத்தில் ஒரு ஆபத்து என்றால் உடல் நலத்தில் ஒரு ஆபத்து, அது முடிஞ்சு வெளியே வந்த பின் உடல்நிலையில் ஏதாவது ஆபத்து, உடல்நிலையிலிருந்து கொஞ்சம் தேறி வந்திருப்பேன் குடும்பத்தில், அங்கேருந்து கொஞ்சம் தேறி வந்திருப்பேன் வாகனத்தில் பயணிச்சுட்டு இருக்கும்போது, ஏதாவது சோதனை ஆபத்து, இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக ஏதாவது ஆபத்து சோதனை சிக்கிக்கொண்டிருக்கின்றேன், இதற்கு ஏதாவது வழி சொல்லுங்களே அப்படின்னு கேட்டு நிற்கின்றார். 2 விதமான கோரிக்கையோடு 2 வேறு சஹாபாக்கள் கேட்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு மட்டுமல்ல நமக்கும் சேர்த்தே வழி சொல்கின்றார்கள். ஹதீஸ் வந்திருக்கின்றது. அந்த சஹாபாக்களிடத்து சொன்னார்கள், நீங்கள் காலையை அடைந்தால் ஒவ்வொரு காலையிலும் நீங்கள் இந்த கண்டிப்பாக நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றார்கள். இன்றைக்கு நம்ம பெரிய குறை என்னென்னா, நிறைய பேர் ஏதாவது சங்கடம் கஷ்டம்னா எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள், துவா சொல்லுங்கள், அல்லது சூறாக்க சொல்லுங்கள், அல்லது எப்படி அல்லாஹ்விட்ட கேட்கணும், ரசூலுல்லாஹ்விடம்
உடைய வழிகாட்ட என்னன்னு சொல்லி கொடுங்கன்னு கேட்கின்றோம். அந்த ஆர்வத்தோடு இருக்கின்றோம், அந்த ஆர்வத்தில் கேட்கிறோம். அதை அப்படியே கேட்டுட்டு அடுத்த அதை செயல்படுத்துகிறோமா தெரியல. அல்லது இன்னும் சிலர் அதற்கான வழியை நம்ம சொன்னால் மட்டும் இல்லை, நிறைய அறிஞ பெருமக்கள் சொல்கின்றார்கள், அதை அப்படியே கேட்டுக்கிட்டு அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற எதையும் தொடுறதில்லை, அல்லாஹ்வை நினைக்கின்றது இல்லை, அல்லாஹ்வை திக்ரு செய்வதில்லை, அல்லாஹ்வை தொழுவதில்லை, அவனோடு நெருங்கக்கூடிய வழியை தேடுவதில்லை. அது என்னவோ அந்த கலிமா மட்டும் அல்லது அந்த வார்த்தையை மட்டும் அல்லது அந்த துவா மட்டும் 100க்கு அல்லது 100கணக்கான முறை அல்லது மற்ற சமயங்கள் ஒதுக்கொண்டு அப்படியே முடிச்சுக்கொள்ளலாம் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இரண்டுமே தப்பு. எனவே அன்பர்களை சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் உள்வாங்கி கொண்டு அதை சொல்லியும் வரணும். அல்லாஹ்விடத்தில் வணக்க வாழ்வு மூலமாகவும் அல்லாஹ் வாழ சொன்னதின் பிரகாரம் அருமை நாயகத்துடைய வழிகாட்டின் பிரகாரம் வாழ்வதற்கும் நம்முடைய குடுக்கல் வாங்கல் முறைகளை அமைத்து கொள்வதற்கும் முயற்சிக்கணும். இதெல்லாம் சேர்த்து பட்சத்தில் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு இதற்குரிய பலனை நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தருவான். இப்போ பாருங்கள், இந்த ஏழ்மையும் பொருளாதார நெருக்கடியும் சோதனையும் ஆபத்துகளும் நீங்குவதற்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த அந்த அற்புதமான துவா ரொம்ப சிம்பிள். சொல்வதற்கு ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட சொன்னார்கள், நீங்கள் காலை அடைந்தால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இதை சொல்ல மறக்காதீர்கள், அதே போன்று மாலை நேரத்தில் இதை சொல்ல மறக்காதீர்கள் அப்படி சொல்லிவிட்டு ஒரு துவா சொல்லி கொடுக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் பார்த்து அவசியம் ஓதி வாருங்கள். பிஸ்மில்லாஹி அலா தீனி வனஃப்சி வவலதி வஹ்லி வமாலி. பிஸ்மில்லாஹி அலா தீனி வனஃப்சி வவலதி வஹ்லி வமாலி. இதை காலையிலும் மாலையும் நீங்கள் சொல்லி வாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போக்குவான். உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிற அல்லது ஏற்பட்டு போன சோதனைகள் ஆபத்தில் இருந்தும் அல்லாஹ் உங்களை வெகு சீக்கிரமாக வெளியே கொண்டு வருவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த ஹதீஸுடைய முடிவை பாருங்கள், அதான் நமக்கு முக்கியமான செய்தி சொல்கிறது. இந்த துவாவை வாங்கிட்டு போனவர் அதை வளமையாக நபி சொல்வதை போன்று சொல்லி வந்தார், சொல்லிக் கொடுப்பதை போன்று சொல்லி வந்து கொண்டிருந்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு இருந்த சோதனை அனைத்தையும் நீக்கினான், அவருக்கு இருந்த நெருக்கடிகள் அனைத்தையும் போக்கினான் என்று இந்த ஹதீஸில் முடிகின்றது. எனவே நாமும் இதை படித்து நம் வாழ்க்கையை பின்பற்றுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருளாதார நெருக்கடிகள், ஏழ்மையுடைய உச்சக்கட்டமான நெருக்கடிகள், சோதனைகள், ஆபத்துகள் அனைத்தை விட்டும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காத்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.